ஆந்திரனா
இந்த வருதான் பாருடி இங்க என்ன வர ஒரு ஆட்டோ அதான் எடுத்துட்டு இருக்கிறேன்.
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய கொஞ்சம் எல்லாரும் உட்கார்ந்த நலமாக இருக்கு நினைக்கிறேன். உட்கார்ந்த கஷ்டம் நினைக்கிற கூட்டமா இருக்கிறது இருக்கு, பரவாயில்ல. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கூட்டப்புள்ளி பங்கு மக்கள் மற்றும் நம்முடைய புத்தந்துறை பங்கு சமூகம் இணைந்து ஒரு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய முதல் அடையாளமாக நம்முடைய தாய் ஜெபமாலை அன்னைக்கும் நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறுமங்களுக்கு இப்பொழுது மாலை அணிவிக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கூட்டப்புள்ளி பங்கு தந்தை மற்றும் அவருடைய விழாக்குழு நிர்வாகிகள் மற்றும் மக்கள் இணைந்து நம்முடைய ஜெபமாலை அன்னைக்கு மாந்தையை அணிவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து சிறிய ஒரு இணைப்பு வெட்டுதல் நிகழ்வு நடைபெறும். அதுக்கு ஒரு சின்ன சிறிய வாழ்த்து, நன்றி. ஆகவே கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறது, மக்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி உட்கார்ந்தா கஷ்டம், அப்படி நின்றுகிட்டு இருந்தாலும் போதும். ஒருவேளை நிகழ்வை பார்க்கக்கூடிய ஆர்வம் இருந்தால் பால்கன் இருக்கிறது, மேலே போனாலும் மேலே இருக்கிறார்கள், மேலே சென்றாலும் நலமாக இருக்கும். இப்பொழுது மாலை அணிவிக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறும். இப்பொழுது நம்முடைய ஜெபமாலை அன்னைக்கு மாந்தை அணிவிக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறும். பங்கு பேரவை உறுப்பினர்களே, அனைத்து இறைமக்களே, புனித சூசையப்பருக்கும் ஜெபமாலை அன்னைக்கும் இருக்கக்கூடிய உறவு பந்தம் ஒருவேளை இந்த காலத்தில் வாழக்கூடிய அது 90 வயது பாட்டியாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அவர்களுக்கு வாய்மொழி சொல்லாகவே இருந்து வருகிறது என்பதை நான் அறிய வந்தேன்.
அதனுடைய கொஞ்சம் அமைதியா இருங்க சபையார், கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த வாய்மொழி சொல் கூட்டப்புள்ளியில் மட்டும் பேசப்பட்டது என்றால் இது ஒருவேளை பொய்யாக இருக்கும் என்று நான் எண்ணி இருப்பேன். வரலாற்றுகளை ஆய்ந்து அறிய முடியும் என்ற சூழலில் புத்தந்துறையிலும் விசாரித்த பொழுது, ஒரு திருமண விழாவிற்காக வந்த பொழுது செய்தி, இங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு வாய்மொழி செய்தி இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் ஜெபமாலை அன்னைக்கும் புனித சூசையப்பர், கூட்டப்புள்ளி புனித சூசையப்பருக்கும் இடையே திருவிழாவை கொண்டாடவில்லை, திருமண விழாவைத்தான் கொண்டாடி இருக்கிறார்கள் என்பதை அறிய வந்தேன். அது புத்தந்துறையில் எழுத்து வடிவம் பெற்று இருக்கிறது என்று சமீபத்தில் கேள்விப்பட்டேன். அதை ஒருவேளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அந்த வகையில்தான் பங்கு தந்தை வில்சனை அழைத்து கேட்ட பொழுது, அண்ணன் நான் இப்ப கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. பங்கு மக்கள், பங்கு பேரவினர் எல்லாரும் அதற்கு மனமும் வந்து இந்த விழாவை சிறப்பாக செய்திருக்கிறோம், சிறப்பாக இதை வழி நடத்தி இருக்கிறோம். 2 குடும்பங்களுக்குள்ள கல்யாணம் நடக்கணும்னா எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்ன மக்களே? ஆனால் இன்று 2 ஊர்களுக்கு மத்தியிலே நம்முடைய பாதுகாவலர்களுக்கு நாம் திருமண விழாவை எடுத்திருக்கிறோம் என்றால் அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. எல்லாரும் ஜோரா ஒரு கைத்தட்டுக்கு பார்ப்போம். விண்ணகம் முழங்குகின்ற ஒரு கைத்தட்டாக இந்த கைத்தட்டு இருக்கிறது. அதை நான் இந்த இடத்திலே பார்க்கிறேன். ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எதற்காக செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் இன்று அல்லது நம்முடைய பங்கு தந்தையர்கள் எல்லாரோடும் இணைந்து இந்த சமூகத்திடம் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, ஒருவேளை இந்த 2 ஊர்களுக்கு இடையான இந்த திருமண விழா, இந்த புனிதர்களுக்கு இடையான திருமண விழா இந்த கடற்கரை சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விழாவாக மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது அரசியல், பொருளாதாரம், கல்வி என்று பல நிலைகளில் இது அனைத்து ஊர்களையும் ஒன்றிணைத்து நாம் நமக்கு வரக்கூடிய, எதிராக வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு விழாவாக இதை நாம் முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும். ஒருவேளை நிறைகுறைகள் இருக்கலாம், ஏற்றுக்கொள்வோம். கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது எல்லாவற்றையும் நல்லா படைச்சாரான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா படைச்ச எல்லாத்தையும் நல்லதென கண்டார். அது நிச்சயமாக நிறைகள் குறைகள் இருந்திருக்கலாம். கடவுள் படைச்சதுல குறை இருக்காது அப்படிங்கிற ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் ஒருவேளை நிறைகள் குறைகள் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருந்தாலும் கூட எல்லாவற்றையும் கடவுள் நல்லதென பார்த்தார். நாமும் நல்லதென எல்லாவற்றையும் கண்ணுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சமூகம் முன்னேறும், நம்ம சமூகம் ஒன்றுபடும். அத்தகைய ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அத்தகைய வாழ்வு முறையை நாம் கொண்டு கொள்ள வேண்டும். நம்ம இங்கே குடுக்கல் வாங்கல் நிறைய இருக்குது. பொண்ணு கொடுத்தோம், பொண்ணு எடுத்தோம், அப்படியெல்லாம் நிறைய இருக்கிறது. கடந்த மாதத்தில் கூட ஒரு திருமண விழா அப்படி நடந்தது. இங்க இருந்து ஒரு பொண்ணை எடுத்தோம், பொண்ணை கொடுத்தோம். அது உண்மையிலேயே பாராட்டு தரக்கூடிய விஷயம். எங்க ஊர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. எங்க ஊர் மாப்பிள்ளை பேரு ஜோசப், இந்த ஒரு பொண்ணு பேரு மேரி. அது ஒருவேளை 2005ஆம் ஆண்டு நடந்தது. அப்ப சொன்னாங்களாம் அந்த பங்கு சாமியாரு, கல்யாணம் பண்ணி வச்ச சாமியார் சொன்னாங்களாம், உண்மையிலேயே ஒரு மேரிய கூட்டிட்டு புத்தந்தரையில கூட்டிட்டு சூசையப்பரையே வந்து கூட்டிட்டு போற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு என்னோட ஒருத்தர் பகிர்ந்து கொண்டார். எனவே அன்பு மக்களே, இன்னைக்கு எல்லாரும் நம்ம சேர்ந்து கொண்டாடி இருக்கிறோம். ஒருவேளை இது பலருக்கு வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு அர்த்தமற்றதாக இருக்கலாம். என்ன இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லலாம். ஆனால் நான் அழுத்தமாக சொல்வேன், நம்முடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாவையும் சூசையப்பரையும் தாங்கி இந்த ஊர்கள், இந்த கடற்கரை கிராமங்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற மேலான எண்ணத்தோடு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். நாம் அனைவரும் தொடங்கி இருக்கிறோம். அதை தொடர்ந்து சிறப்பாக செய்வோம். அடுத்த வருஷம் உங்க ஊர்ல தேர் எழுப்போம். உங்க ஊர்ல தேர் எழுக்கும் போது இன்னும் சிறப்பாக நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி. இறைவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக புனித சூசையப்பர் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென். முற்றும் கண்டு மகிழ்வோமே வருக, கரம் குவித்து வருக 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 என்று அழைத்தோம். வருக வருக என்று அழைத்தோம். கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம். நீர் வருகவே
அன்புக்குரிய கூட்டப்புள்ளி பங்கு மக்களே, புத்தந்துறை பங்கு மக்களே, அன்பு அருட்பணியாளர்களே, 21ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அது இந்த முதல் நிகழ்வு நம்முடைய கூட்டப்புள்ளி பங்கிற்கும் புத்தந்துறை பங்கிற்கும் உள்ள இந்த அன்னை மரியாளுடைய சூசைப்பருடைய இந்த திருமண ஒப்பந்த நிகழ்வு என்று நினைக்கிறோம். அப்படிதானா? என்னுடைய காலத்தில் நான் எங்கேயும் இந்த ஒரு நிகழ்வை பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆகவே இது புனித சூசையப்பரும் புனித அன்னை மரியாளும் நமக்கு கொடுத்த ஒரு அற்புத கொடையாகவே நான் பார்க்கிறேன். ஒருவேளை பல ஆண்டுகள் இது மறைந்திருந்தாலும் இந்த நிகழ்வை நான் ஒருவேளை வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் பல ஆண்டுகளாக இதை கொண்டாடி இருக்கிறார்கள். எப்பொழுது இது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் எப்பொழுது தெரியுமா? புத்தந்துறையில் வீக்கம் என்ற நோய் வந்தது தெரியுமா? கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய்க்கு முன்பாக வரைக்கும் இந்த பாரம்பரியம் நடந்து கொண்டு இருந்திருக்கிறது. இந்த கொள்ளை நோய் வந்த பிறகுதான் இந்த பாரம்பரியம், இந்த நிகழ்வு என்ன செய்ய இருக்கிறது? நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இந்த நிகழ்வானது நடைபெறவில்லை. ஆகவே அந்த தருணத்திலே அந்த 100 ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய நிகழ்வை, ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் இது கூட்டப்புள்ளி பங்கு சமூகத்திற்கும் புத்தந்துறை பங்கு சமூகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமே நான் பார்க்கிறோம். ஜெபமாலை அன்னையின் அந்த வழிநடத்தலும் சூசையப்பர் அவருடைய அந்த பரிந்துரையும் நம்மோடு இன்று வரையும் அது இருக்கிறது என்பதை இதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். ஆகவே ஏற்கனவே அருட்பணியாளர் ஆல்பின்ராஜ் அவர்கள் சொன்னது போல 2 கடற்கரை மக்களுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு உறவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இதை பார்க்க முடிகிறது. பல பேர் கூட்டப்புள்ளி பங்கு மக்கள் பல பேர் என்ன செய்திருக்க மாட்டீங்க, சின்ன பிள்ளை பெரியவங்க முதல் முறையாக தான் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, வந்திருப்பீங்க. நிறைய பேர் முதல் முறையாக வந்திருப்பீங்களா புத்தந்துறைக்கு? யாரெல்லாம் முதல் முறையாக வந்திருக்கீங்க? கடவுள் அந்த ஒரு வாய்ப்பை இன்று நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதற்காக இந்த நேரத்திலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிறப்பாக எங்களுடைய புத்தந்துறை பங்கு மக்கள் சார்பாக, பங்கு அருட்பணி பேரவை சார்பாக, எல்லா அன்பியங்கள், பக்த சபைகள், அனைத்து இயக்கங்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக இந்த நிகழ்வை மிக நேர்த்தியாக ஒருமைப்படுத்திய நம்முடைய கூட்டப்புள்ளி பங்கு தந்தை அருட்பணியாளர் ஆல்பின்ராஜ் அவர்களுக்கும் அந்த நிர்வாகிகள், பங்கு பேரவைகள் மற்றும் அனைத்து இயக்கங்கள், இது ஏற்கனவே எடுத்த முடிவல்ல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அல்லது திருவிழாக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கலந்து ஆலோசித்தோம். சரி செய்வோம் என்ற ஒரு அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடைத்தது. ஆகவே ஒருவேளை சில குறைபாடுகள் இன்று இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அருட்பணியாளர் சொன்னது போல வரக்கூடிய ஆண்டுகளில் ஒருவேளை இதை நாம் தொடர்ந்து நடத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை அன்னை மரியாள் அவர்களும் சூசையப்பர் நமக்கு தருவார் என்றால் இன்னும் சிறப்பாக இந்த உறவை வலுப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வை மிக நேர்த்தியாகவே பிரம்மாண்டம் நடத்துவதற்குரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நிகழ்வு அன்னையினுடைய ஆசீர்வாதத்தோடு சூசைப்பரனுடைய அந்த அரவணைப்போடு மிக நேர்த்தியாக மகிழ்ச்சியாக நடந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆகவே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பங்கு சமூகம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரம் தட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, கூட்டப்புள்ளி பங்கு மக்களுக்கு இந்த ஒரு பாடல் பாடப்படும். அது முடிந்தவுடன் உங்களுக்கான சிற்றுண்டி ஆலயத்துடைய பின்புறத்திலே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கூட்டமொழி பங்கு மக்கள் அனைவரும் இந்த சிற்றுண்டியிலே கலந்துவிட்டு நீங்கள் செல்லுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்வு நான் நடைபெறும். ஆகவே அது உங்களுடைய பங்கு தந்தை இதை சொல்லி இருப்பார். எங்களுடைய வருகை அங்கு இருக்கும். ஆகவே நாம் அனைவரும் இந்த 2 நிகழ்வையும், புத்தந்துறையில் நடக்கக்கூடிய நிகழ்வு, கூட்டப்புள்ளியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை, இந்த 2 நிகழ்வையும் மிக அர்ப்பணிப்போடு நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தான் அன்னை வழியாக, சூசையப்பர் வழியாக இந்த நிகழ்வை நடத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்து நாம் என்ன செய்வோம், ஜெபிப்போம். அனைவரும் இணைந்து வந்தோம் மைந்தர் கூடிய யார் ஒரு கார் கீ மிஸ் ஆயிட்டு நினைக்கிறேன். யாராவது தொலைத்தவர்கள் என்றால் என்னிடம் கேட்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வந்தோம் மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி தாழ் பணியவே. மைந்தர் கூடி ஓம்
மாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி தாழ் பணியவே பூலோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே மேலோனின் உள்ளந்தன்னில் நீ வீட்டிருந்தாயே வந்தோம் உம்மைதற்கூடி ஓ மாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி தாழ் பணியவே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோஸ்த நமஸ்காரமும் உண்டாக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரிய புத்தந்துறை பங்கு சமூகத்திற்கு ஒரு 30 நிமிடத்தில் நாம் இங்கிருந்து புறப்பட இருப்போம். ஆகவே அவர்களை அனுப்பிவிட்டு நாம் செல்லுவோம். ஆகவே வாகனத்தில் வரக்கூடிய அனைவரும் 11:15 மணிக்கு அனைவரும் ஆலய வளாகத்தில் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கூட்டப்புள்ளி பங்கு மக்கள் சிற்றுண்டி தேநீர் அருந்துவதற்காக நீங்கள் ஆலயத்துக்கு பின்புறமாக செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களுக்கு நாற்காலி வசதி செய்யப்பட்டிருக்கிறது. நிற்க முடியாதவர்கள் நாற்காலியில் அமர்ந்து நீங்கள் இந்த நிகழ்வை பங்கெடுக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அதே மாடு உங்க உடம்புக்கு அதிகமாக தான் வரும். சீர்கேட்டு போட்டு நீங்க வாங்க நெல்லு நல்லா இருக்கீங்களா? கூட்டப்படி பங்குச்சமமே புத்தந்துறை பங்குச்சமமே இன்றைய நாளின் நிறைவு முழுமை இந்த இடத்திலே இருக்கிறதை நாம் ஒவ்வொருவரும் உணர்வோமா? நிச்சயமாக முதல் முறையாக நம்முடைய புத்தந்துறை மக்கள் கூட்டப்படி பங்கு மக்கள்
காலையிலே புத்தந்துறை பங்குச்சமூகத்திலே ஏராளமான கூட்டங்களை சேர்ந்த பங்கு மக்கள் வருகை தந்து அங்கு நம்முடைய அன்னைக்கும் சுசேதருக்கும் மாலை அணிவித்து அந்த நேரத்தை மிக அருமையாக ஜபத்தோடு இனிப்பு வெட்டி மிக மகிழ்ச்சியாக அவர்களை நாம் வரவேற்றோம். அதே போல இந்த நேரத்திலும் கூட்டப்படி பங்கு சமூகம் நம்முடைய புத்தந்துறை பங்கு சமூகத்தை மிக இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு ஆரம்பமாக பங்கு தந்தையோடு இணைந்து இந்த நிகழ்விலே நம்மை வரவேற்றார்கள். மிக மகிழ்ச்சியாக ஒவ்வொருடைய இதயத்திலும் நீங்காத மாறாத நினைவாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குமா? கண்டிப்பாக. இந்த நாளில் இந்த பங்கு சமூகத்தை கூட்டப்படி பங்கு சமூகத்தை மனதார வாழ்த்துகிறேன். நம்முடைய புத்தந்துறை பங்கு சமூகத்தையும் ஏற்கனவே புத்தந்துறை ஆலயத்திலே கற்பனையால் சொன்னது போல செய்தியின் சுசேகரை பற்றி 10 வருடமாயிடுச்சு உருவாகி. ஆனால் இது வரைக்கும் நான் சுசேகரை பற்றி எங்கேயும் போனதில்லை. இந்த மண்ணிற்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணை தொட்ட ஒரு பெரிய சின்ன சுசேகரை அதை நாம இந்த உறவை அன்னை மரியாள் சுசேகருக்கு இடையிலான உறவு பலப்பட வேண்டும். அந்த உறவு நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கைக்குள் வர வேண்டும். இது ஏதோ ஒரு வெளிப்படையான அடையாளமாக பார்க்காமல் இதை வாழ்வாக மாற்ற வேண்டும். எல்லாரும் சொல்லணும், இந்த 2 ஊர் மக்களும் எந்த இடத்திலும் உறவு சிக்கல்கள் வராமல் அன்போடு உறவோடு ஒரு தாய் தந்தை பிள்ளைகளை போல சுசேகரை அன்னை ஜெபமாலை அன்னையுடைய பிள்ளைகளை போல திருக்குடும்பமாக வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆனால் நானே இவ்வளவு எடுத்து செய்கிறேன் என்றால் இந்த மக்கள் இந்த சுசேகர் மீது வைத்திருக்கக்கூடிய அளப்பரிய பக்தி அளப்பரிய பக்தி இருக்கார். நான் நினைச்சிருக்கேன் சுசேகர் ரொம்ப ஓரமாக வரக்கூடிய ஒரு நபர் வெளியில் சரி. ஆனால் எங்களுடைய சுசேகர் தங்கத்தலைவர் சுசேகர் உண்மையிலேயே சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு அதை அனுபவிக்க மட்டும்தான் முடியும். என்னுடைய திருவிழாவும் நம்முடைய திருவிழாவும் ஒன்றாக வருகிறது. இருந்தாலும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. திருவிழாவுக்கு